மருமகளே கண்டிப்பா உங்க அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? என்னத்த பச்சை பிள்ளை மாதிரி அழுவுறீங்க? அம்மா வீட்டுக்கு தானே போறேன், 2-3 நாள் வந்துருவேன். என்னத்த பண்றது, சொந்தக்கார வீட்டு கல்யாணம், அதான் போகாம நிறுத்த முடியல. சரி மருமகளே, நீ பாத்து போ. 2 நாள் இல்ல 2 வாரம் கூட நீ இருந்துட்டு வா. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வேற என்ன செய்வேன்? ஆனாலும் மருமகளே, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. சரிங்க அத்தை, பஸ் வேற போயிடும், டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி மருமகளே, நீ போயிட்டு வா. அத்தை அழுத்தத்தை நெச்சாலே வருத்தமா இருக்கு. என்ன பண்றது, ஊருக்கு போகாமலும் இருக்க முடியாது, சொந்தக்கார வீட்டு வேற கல்யாணம். ஒரு வீட்டுல இருக்கிற மாமியாரும் மருமாவை எப்படாவது தொலைஞ்சு போவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா என் மாமியார் எவ்வளவு பாசமா இருக்காங்க என் மேல. இப்படிப்பட்ட ஒரு மாமியாரை விட்டு நான் ஊருக்கு போலாமா? போகக்கூடாது. கல்யாணமோ காது கொத்தோ பிறகு பாத்துக்கலாம். ஆனா நான் என் மாமியார் விட்டு போவே மாட்டேன். எனக்கு என் மாமியார் தான் முக்கியம். என் மருமக ஊருக்கு போயிட்டா. எத்தே எத்தே, இந்தாங்க அத்தே வடையும் சட்னியும். என் மருமக சுட்ட வடைன்னா வடைதான். ஞம் 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 ஞம். எத்தே வடை எப்படி எத்தே இருக்கு? வடை சூப்பர் மருமகளே. எத்தே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்னனாலும் கேளு மருமகளே. எத்தே எனக்கு ஒரு 50,000 தேவை இருக்கு, 50,000 தரீங்களா? என்ன மருமகளே, திடீர்னு 50,000 தேவைப்படுது? என்ன செலவு இருக்கு? எனக்கு இல்ல அத்தை, என் தங்கச்சி மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம், அதுக்குதான். உன் தங்கச்சி மாமியார் என்ன கல்லு மாதிரி இருப்பாளே, அவளுக்கு என்னாச்சு? தங்கச்சிக்காரி மாமியா கிட்ட ரூபா கேட்டிருக்கா. அதனால அவ மாமியாரு குடுக்கலையா, அந்த கோவத்துல பக்கத்துல இருக்கிற உலைக்கு எடுத்து மண்டையிலே போட்டிருக்கா. அதான் மாமியாரு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கா. என்னத்த 50,000 இருக்கா? இந்த மருமகளே வீரசாவி, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எப்படி வந்து சிக்கி இருக்க? ஏமாக்கே பிஞ்சி செருப்பை வச்சு பாத்து நிக்க. எம்மா ஒரு நிமிஷத்துல சொல்லுறேன். உன் ஃபர்ஸ்ட் உன் மருமகளை கூப்பிடு. மருமகளே மருமகளே. என்னத்த கூப்பிட்டீங்க? என்ன நான் ஷாப்பிங் போறேன்னு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். செருப்பு பிஞ்சி போச்சா, நீ அதான் கடைக்கு போவாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமா மருமகளே, செருப்பு இல்லாத என் மவ கடைக்கே போல, பாவம். கவலைப்படாதீங்க அத்தை, நான் கடைக்கு போயிட்டு வரேன். காலையில வரைக்கும் இந்த செருப்பு தண்ணி போட்டு திணிச்சிட்டு இருந்தேன், நல்லா தானே இருந்துச்சு, எப்படி அத்து போச்சு? நீ வேறம்மா, அது அக்கல, நான் தான் அத்தை. ஏய் மருமக மட்டும் இந்த கதை தெரிஞ்சு அந்த பிஞ்சு செருப்பாலே உன்னை அடிப்பா. நீ வேறம்மா, நேத்து தான் அண்ணி சொன்னாங்க உனக்கு இந்த செப்பல் பிச்சிச்சுன்னா புது செருப்பு வாங்கி தரேன்னு. அதான் பிச்சிட்டேன். எம்மா அண்ணி எனக்கு செருப்பு வாங்க தான் போயிருப்பாங்க, நீங்க வேணா பாருங்க, செருப்போட வருவாங்க. ஓ நானா, எப்படி உன் மூளை இப்படி வேலை செய்யுது? அது அப்படிதாம்மா. நாத்து இந்தா வாங்கிக்க. ரொம்ப விலை கூடுதலா செப்பல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. இருக்கட்டும், முத ஓபன் பண்ணி பாரு. என்ன அதிர்ச்சியா இருக்கா ரெண்டு பேருக்கும்? ஃபெவிக்விக் எடுத்துட்டு போய் பிஞ்ச செருப்பை ஒட்டி போடு. இனி ஒரு வருஷத்துக்கு அந்த செருப்பை தான் நீ போடணும். கிட்ட சொல்லி வத்த குழம்பும் பப்பளமும் பொரிக்க சொல்லுமா, எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அவ்வளவுதானே மக்களே, உங்க அண்ணி கிட்ட சொல்லி நான் அதை செய்ய சொல்றேன். நீனே உங்க அண்ணிக்காரி கூட சொல்ல வேண்டியதானமா? அம்மா நான் சொன்னா சரி வராதுமா, உடனே நாத்தனார் வேலை வாங்குறாங்க, நாத்து வேலை வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே. மருமகளே மருமகளே. என்னத்த கூப்பிட்டீங்களா? மருமகளே, என் மவளுக்கு வாய் நமங்குதான். எத்தே வாய் நமன்னு இருந்தா கல்லூப்பு எடுத்து நரன்னு கடிக்க சொல்லுங்க, சரியாயிடும். விளையாடாதீங்க அண்ணி. அண்ணி வத்த குழம்பு வச்சு தொட்டுக்க பப்பளம் பொரிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா மருமகளே, அப்படியே செஞ்சு விடு. சரிங்க அத்தை. மண்சட்டியை வச்சாச்சு. எத்தனை ஸ்பூன் மிளகா பொடி போடணும்னு தெரியலையே. கூடவே ஒலையும் வச்சுட்டேன்னா கொஞ்சம் வேலை சிம்பிளா முடியும். சரி அத்தை கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். எத்தே மிளகா பொடி எத்தனை ஸ்பூன் போடணும்? மருமகளே வெறும் 3 ஸ்பூன் போடு. 3 ஸ்பூன். ஸ்பூனா? சரி, நமக்கு எதுக்கு வம்பு, சொன்னபடியே செய்யணும். செஞ்சாச்சு. என்ன மருமகளே இதெல்லாம்? எத்தே நீங்க தானே சொன்னீங்க வெறும் 3 ஸ்பூன், வெறும் 3 ஸ்பூன். அதான் வெறும் சட்டியில 3 ஸ்பூனை போட்டு கொண்டாந்துருக்கேன்.